வெல்கம் டு எஜுகேஷன் மாஸ்டரி. நீங்க யூஜிசி நெட் டெட் செட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த சேனல்ல நான் யூஜிசி நெட் பேப்பர் 1க்கும் நான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது யூஜிசி நெட் பேப்பர் 2 எஜுகேஷன் யூனிட் 3ல லேர்னர் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ்ல நமக்கு நிறைய தியரிஸ் இருக்கு. பர்சனாலிட்டி தியரிஸ் இருக்கு, ட்ரேட் தியரிஸ் எல்லாமே. அதுல பர்சனாலிட்டி தியரிஸ்ல சிக்மண்ட் ஃப்ராய்ட் பத்தின வீடியோ நான் முன்னே போட்டிருக்கேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கார்ல் ராஜர்ஸ் பத்தி. இவரோட தியரி பேர் நம்ம ஹியூமனிஸ்டிக் தியரின்னு சொல்லுவோம். ஓகேவா? கார்ல் ராஜர்ஸ் அவரோட இயர், கண்ட்ரி நேம் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் நோன் ஃபார் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு ஹியூமனிஸ்டிக் சைக்காலஜி. அவரோட தியரி பேர் என்னன்னா ஹியூமனிஸ்டிக் தியரி. Okay, his humanistic theory focuses on the importance of free will and individual experiences. See, ஹியூமனிஸ்டிக் தியரினா என்னன்னா ஆக்சுவலா பிஹேவியரிசம் தியரி, சைக்கோ அனாலிட்டிக் தியரினா என்ன சொல்றாங்க, நம்ம கண்டிஷன் பண்ணணும்னு சொல்றது பிஹேவியரிஸ்ட் தியரி. சைக்கோ அனாலிட்டிக் தியரியில அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைண்ட் பத்தி சொல்லுவாங்க, அந்த இதெல்லாம் வரும். பட் ஆக்சுவலா இதுல என்ன சொல்றாருன்னா, நம்ம ஒரு ஹியூமன் பீயிங்ஸ்க்கு நமக்கே நம்ம வளரணுன்ற ஒரு உந்துதல் இருக்கும். அதுதான் இவர் மெயினா சொல்றது. நமக்கு வளரணுன்ற உந்துதல் நமக்கே இருக்கும், ஒரு டிரைவ் இருக்கும் நமக்குள்ள. அதான் நம்ம ஆக்சுவலைசிங் டெண்டன்சின்னு சொல்லுவோம். இதோட மெயின் தியரியோட அந்த கீ பாயிண்ட் எதுனா ஆக்சுவலைசிங் டெண்டன்சி. அந்த ஆக்சுவலைசிங் டெண்டன்சி என்னன்னா, ஹியூமன்ஸுக்கு தன்னாலேயே நமக்குன்னு ஒரு இன்னேட்னா நமக்குன்னு ஒரு நேச்சுரல் ஒரு டிரைவ் இருக்கும். நம்ம வளர்றதுக்கு, நம்ம growth ஆறதுக்கு, நம்ம டெவலப்மெண்ட் ஆறதுக்கு அந்த டிரைவ் நமக்கு உதவும். நமக்கு ஒரு செல்ஃப் கான்செப்ட் வளரும், செல்ஃப் growth இருக்கும்னு அவர் சொல்றாரு. ஓகேவா? இதுல எந்த கண்டிஷனும் கிடையாது. பட் என்வாயன்மெண்ட் மட்டும் கொஞ்சம் பிளே பண்ணும். பட் நம்மளோட நல்லதுக்கு நம்மளே பண்றதுதான். அதான் ஹியூமனிஸ்டிக் தியரி. ஹியூமனிஸ்டிக் தியரிஸ், இந்த தியரிஸ்ல ஹியூமனிஸ்டிக் தியரியில சொல்றதுல ஈவன் அப்ரஹாம் மாஸ்லோ சொல்ற அந்த ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ்ல கூட ஹியூமன்ஸோட ஒவ்வொரு நீட்ஸா சொல்லுவாரு. அதுவும் ஹியூமனிஸ்டிக் தியரியில தான் சேரும். அதே மாதிரி இந்த தியரி ஹியூமனிஸ்டிக்ல ஏன்னா இது ஹியூமன்ஸோட பர்சனாலிட்டியை பத்தி சொல்றது. அதே மாதிரி சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி பத்தி சொல்றது. சப்ஜெக்டிவ்னா என்னன்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாதிரி இருக்கும், மத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாதிரி இருக்கும். நம்ம எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து நம்மளோட பர்சனாலிட்டி டெவலப் ஆகும். ஓகேவா? See, it emphasizes the importance of self-actualizing tendency in shaping human personalities. Okay, next. He coined the term actualizing tendency. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. actualizing tendency னா அதான் நமக்கே ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்கும். நம்ம வளர்றதுக்கு நமக்கே தோணும், நம்ம grow ஆனும் நமக்கே தோணும் அது. Okay, this theory emphasizes personal growth, self-actualization and the inherent goodness of individuals. எல்லா ஹியூமன்ஸுக்குமே ஒரு நல்ல குணம் இருக்கு. இவர் சொல்ற தியரிஸ் தான். Okay, Rogers' theory emphasizes the importance of the individual's subjective experience and the inherent drive towards growth and self-improvement. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவரோட இந்த தியரி எது சொல்லுதுன்னா, சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட இடத்துல இருந்து நான் கத்துக்கிட்ட விஷயங்கள்லாம் என்னோட பர்சனாலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, அதே மாதிரி நமக்கே ஒரு டிரைவ் எப்பயுமே உள்ளுக்குள்ள இருக்கு, நம்ம வளரணும்னு சொல்லிட்டு. இதுதான் அவரோட தியரி மெயினா சொல்றது. ஓகே, அதுல செல்ஃப் கான்செப்ட் வேர்டு வந்துச்சுன்னா அது கண்டிப்பா ராஜர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்ஃப் கான்செப்ட், சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். செல்ஃப் ஆக்சுவலைசேஷன்னா நமக்கு புரியறது, நம்மளுக்கே புரியற விஷயம், எல்லா விஷயமும் புரியறதே செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். ஓகே, நம்ம எது பண்ணாலும் அதை கரெக்டா பண்ண வைக்கிறது எல்லாமே செல்ஃப் ஆக்சுவலைசேஷன்ல செய்யும். ஓகே, பினாமினல் ஃபீல்ட். இதுல அவர் மெயினா சொல்றது என்னன்னா பினாமினல் ஃபீல்டுன்னு சொல்றது. பினாமினல் ஃபீல்டுனா நான் இருக்கிற இடம் தான் எனக்கு பினாமினல் ஃபீல்ட். இவர் எதுக்கு இந்த தியரியை ஸ்டார்ட் பண்ணார் ஆக்சுவலானா, இவர் ஒரு கிளைண்ட் சென்டர்ட் தெரப்பி. நம்ம இதுல கூட படிப்போம், கவுன்சிலிங்ல இது கண்டிப்பா இவரத பத்தி படிக்கும் போது படிப்போம். இவரது நான் டைரக்டிவ் கவுன்சிலிங்ல வரும். ஓகே, அதுல கார்ல் ராஜர்ஸ் என்ன சொல்லுவாரு, வர பேஷண்ட்ஸ் கிட்ட அந்த தெராப்பட்டிக் பண்ணும்போது அவங்க கிட்ட இருந்து, அவங்க மனசுல இருந்து நம்ம இதை வாங்கணும்ல, அவங்க இடத்துல போய் அவங்க பிரச்சனையை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு ஆரம்பிச்சதுதான் இது பினாமினல் ஃபீல்டு பத்தி. ஓகே, see, Carl Rogers' phenomenal field is a unique way each person experiences and sees the world. It includes all their thoughts, feelings and perceptions, shaping how they understand themselves and their surroundings. Okay, next, an individual interacts with his environment and with others forms a structure of self-concept. நான் எப்படி என்னோட இடத்துல இருந்து நான் மத்தவங்களை புரிஞ்சுக்கிறனோ அதை பொறுத்து என்னோட செல்ஃப் கான்செப்ட் வளரும். செல்ஃப் கான்செப்ட்னா என்னன்னா, நம்ம சுத்தி இருக்கிறவங்களை பத்தி நமக்கு இருக்கிற தாட்ஸ், இன்னொன்னு என்ன பத்தி எனக்கு இருக்கிற தாட்ஸ், அதுதான் செல்ஃப் கான்செப்ட். அந்த பிலீவ்ஸ் தான் செல்ஃப் கான்செப்ட். ஓகேவா?
Next, self-concept. This is how you see yourself, including your thoughts and feelings about who you are. நமக்கு first நம்மள புரியறது. ஓகேவா? மத்தவங்கள பத்தின புரிதலும் செல்ஃப் கான்செப்ட் சேம். மத்தவங்கள பத்தின ஒரு புரிதலும், மத்தவங்கள எப்படி நம்ம அனலைஸ் பண்றோம், நம்மள எப்படி நம்ம அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட், அதுதான் செல்ஃப் கான்செப்ட். It is influenced by each person's unique perspective, shaped by their interactions and experiences. என்னோட எக்ஸ்பீரியன்சஸ் பத்தி பொறுத்து என்னோட செல்ஃப் கான்செப்ட் மாறும் இல்லையா? ஈச் பர்சன்ஸ் ஃபினாமினல் ஃபீல்ட் இஸ் யூனிக் அண்ட் ஷேப்ஸ் தேர் பிஹேவியர் அண்ட் செல்ஃப் கான்செப்ட். நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் என்வாயன்மெண்ட் இருக்கு. ஸோ அதை பொறுத்து ஃபினாமினல் ஃபீல்டு மாறும். ஃபினாமினல் ஃபீல்டுனா எதுவுமே இல்லைங்க, நம்மளோட என்வாயன்மெண்ட், நம்ம எங்க இருக்கோம், அதுக்கு நமக்கு ஒரு என்வாயன்மெண்ட் தேவைப்படுது. அந்த என்வாயன்மெண்ட் நமக்கு சரியா அமையும் போது நம்மளோட செல்ஃப் கான்செப்ட் நல்லா இருக்கும். ஓகேவா? இப்ப அந்த ஃபினாமினல் ஃபீல்டு எதுன்னு பாருங்களேன். இதுதான் ஃபினாமினல் ஃபீல்டு. இங்க பாரு, இண்டிவிஜுவல். இப்ப நம்ம இருக்கோம், நமக்கு ஒரு மோட்டிவேஷன் எதெல்லாம் கிடைக்குது? ஆப்ஜெக்ட்ஸ், பீப்புள், தாட்ஸ், இமேஜஸ், பிஹேவியர்ஸ், என்வாயன்மெண்ட்ல இருந்து நான் நிறைய விஷயம் கத்துக்கிறேன். அதுல இருந்து தான் என்னோட செல்ஃப் கான்செப்ட் வளருது. ஓகேவா? நெக்ஸ்ட், நம்ம செல்ஃப் கான்செப்ட்ஸ் நமக்கு எப்படி உதவுதுங்கிறத நம்ம இதுல பார்த்தோம். பாசிட்டிவ் செல்ஃப் கான்செப்ட், நெகட்டிவ் செல்ஃப் கான்செப்ட். அந்த நெகட்டிவ் செல்ஃப் கான்செப்ட், பாசிட்டிவ் செல்ஃப் கான்செப்ட பொறுத்து தான் நம்ம என்வாயன்மெண்ட்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறது நமக்கு தெரியுது. So whenever self concept matches our experiences, we feel balanced and healthy. Okay, now ideal self versus real self. இது அவர் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் phenomenal field பத்தி. நெக்ஸ்ட் ideal self versus real self. Ideal self-னா என்னன்னா, it represents the aspirations and qualities a person strives to achieve. எனக்கு வந்து ideal self-னா இப்படி இருக்கணும், கோல்ஸாவும் இருக்கலாம், இல்ல நம்மளோட கேரக்டர் டெவலப்மெண்ட்ல அத மாதிரியும் நம்ம திங்க் பண்ணலாம், குவாலிட்டிஸாவும் இருக்கலாம். நான் இந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு ஐடியல் செல்ஃப். ஓகே, ரியல் செல்ஃப் ரிஃப்ளெக்ட்ஸ் தேர் கரண்ட் ட்ரேட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ். இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம், அது ரியல் செல்ஃப். Okay, congruence between the ideal self and real self leads to greater self acceptance, self esteem and overall well being. நான் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு நம்ம என்வாயன்மெண்டோட சேர்ந்து கூட நம்மளும் நம்மளோட இன்னரண்ட் டிரைவோட நம்ம முயற்சி பண்ணும்போது நம்ம வந்து அப்படியே ஐடியல் செல்ஃப் கிட்ட போயிடுவோம் இல்லையா? ரியல் செல்ஃப் நம்ம கம்மியா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் நம்ம முயற்சி பண்ணும்போது ஐடியல் செல்ஃப் போயிடுறோம். அதை ரெண்டு சர்க்கிளா காட்டியிருப்பாங்க சில புக்ஸ்ல. காட்டும் போது அது நல்ல கான்க்ரூவன்ஸ் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், நமக்கே ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வளரும், நம்ம முயற்சியில முக்காவாசி ரீச் ஆயிட்டோம்னு அர்த்தம். Next, low congruence இருந்துச்சுன்னா and a great discrepancy in self perception happen when a person's ideal self who they want to be, நான் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன், is very different from their real self, who they actually are. அது ரொம்ப தள்ளி இருக்கும்போது அதற்கு முயற்சியும் நம்ம எடுக்கல. சோ தள்ளி இருக்கும்போது என்ன ஆயிடுது, மெயினா இதுக்கு மட்டும் காரணம் இல்லை, என்வாயன்மெண்டோட மோட்டிவேஷனும் இருக்கு, சில இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமும் இருக்குன்னு சொல்றாரு அவர். The difference can cause feelings of unhappiness and low self-esteem, making it hard for them to feel satisfied with themselves. ஓகேவா? சோ ஐடியல் செல்ஃப் வித் ரியல் செல்ஃப். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரியணும்னா இது ரெண்டு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஐடியல் செல்ஃப்னா என்னன்னா, ஐடியல் செல்ஃப்னா நம்ம வந்து எப்படி இருக்கணும்னு நினைக்கிறது, ரியல் செல்ஃப்னா நம்ம எப்படி இருக்கிறோம், அவ்வளவுதான். இது ரெண்டு நல்ல கான்க்ரூவெண்டா இருந்துச்சுன்னா நம்ம ஒரு ஹாப்பி லைஃப் இருக்குது. இல்ல லோவா இருக்கும் போது அன்ஹாப்பினஸ். அட்லீஸ்ட் இந்த ஒரு கீ டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். நெக்ஸ்ட், தேர்ட், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், ஃபினாமினல் ஃபீல்டு பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஐடியல் செல்ஃப் இஸ் ரியல் செல்ஃப் பார்த்துட்டோம். அடுத்தது அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ரிகார்ட். இத பத்தியும் பேசியிருக்காரு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ரிகார்ட்னா என்னன்னா, நம்ம என்வாயன்மெண்ட்ல நமக்குன்னு ஃபர்ஸ்ட் ஒரு சுதந்திரம் இருக்கு நம்ம பேசுறதுக்கு, அது முதல்ல. அடுத்தது நம்ம எது சொன்னாலும் கரெக்டா இருந்தா ஒத்துக்கிறாங்க, அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். மூணாவது என்னன்னா, எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் பண்ணாம நம்மள வந்து அங்கீகரிக்கிறாங்க, அதுவும் மெயின். அதுதான் அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ரிகார்ட். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட் கிடைக்கும் போது நம்மளே கண்டிப்பா க்ரோ ஆகும். அதுதான் அவர் சொல்றாரு. இதுல செல்ஃப் இமேஜ், ஐடியல் செல்ஃப் ரெண்டு சொல்றாரு. செல்ஃப் இமேஜ்னா என்னன்னா, செல்ஃப் இமேஜ் ரெஃபர்ஸ் டு த மென்டல் பிக்சர் ஆர் பெர்செப்ஷன் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஆஸ் ஆஃப் தெம்செல்ஸ். நமக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, நான் இப்படி ஒரு திங், மென்டல் பிக்சர் ஆர் பெர்செப்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆஸ் ஆஃப் தெம்செல்ஸ் நமக்கு இருக்கும். செல்ஃப் இமேஜ் நம்ம இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் இருக்கு. நெக்ஸ்ட், ஐடியல் செல்ஃப் இஸ் த பர்சன் ஆர் இண்டிவிஜுவல் ஆஸ்பயர்ஸ் டு பி, நான் இப்படி ஆகணும், என்காம்பஸிங் தேர் கோல்ஸ், வேல்யூஸ், டிசையர்ட் குவாலிட்டிஸ் எல்லாமே. அது ரெண்டுமே வந்து நல்ல கான்க்ரூவன்ட் ஆகும் போது நம்ம கண்டிப்பா ஏதோ நல்லது பண்ணிருக்கோம், நல்ல அதுக்கான முயற்சி நடந்திருக்கு. இதுவும் ஐடியல் செல்ஃப் ரியல் செல்ஃப் மாதிரி தான். பட் இங்க வந்து செல்ஃப் இமேஜும் இருக்குது. இங்க செல்ஃப் இமேஜ்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணிருப்பாரு. Unconditional positive regard is accepting and valuing someone for who they are without judgment or conditions. இதுல எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் நம்மள சுத்தி இருக்கவங்கள நமக்கான
ஒரு இடத்தையும் கொடுக்குறாங்க, எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம நமக்கு ஒரு பிளேஸ் அங்க இருக்குது, இம்பார்ட்டன்ஸ் அங்க இருக்குது, அதுவும் இங்க இம்பார்ட்டன்ட். ஓகே, ரெண்டும் அங்க இருக்கும்போது நம்ம செல்ஃப் இமேஜும் நம்ம ஐடியல் செல்ஃபும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் ஒரு என்வாயன்மெண்ட் கிடைக்கும் போது நமக்கு இந்த கான்ட்ருவன்ஸ் ஏற்படும். அந்த கான்ட்ருவன்ஸ் ஏற்படும் போது என்ன ஆகுது, செல்ஃப் இமேஜ் இஸ் சிமிலர் டு த ஐடியல் செல்ஃப். ரெண்டும் ஒன்னா மாறும்போது இட் பூஸ்ட் செல்ஃப் எஸ்டீம், ப்ரமோட்ஸ் பர்சனல் growth, reduces anxiety, improves செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். ஓகேவா? செல்ஃப் இமேஜ்னா என்னது, நம்ம நம்மளை பத்தியான ஒரு புரிதலும் இருக்குது, நமக்கு தெரியுது நம்ம இப்படிதான் பண்ணணும், அதை பண்ணணும், கரெக்டா புரியுது. ஐடியல் செல்ஃப் நான் இப்படி ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டும் சேர்ந்து வரும்போது நமக்கு இதெல்லாம் நல்லது நடக்குது. பூஸ்ட் செல்ஃப் எஸ்டீம், ப்ரமோட்ஸ் பர்சனல் growth, reduces anxiety, improves செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு, கண்டிஷனல் பாசிட்டிவ். ஆக்சுவலா அவர் சொன்னது அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ரிகார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ரிகார்ட்னா ஒருத்தவங்களை நம்ம ஜட்ஜ்மெண்டே பார்க்காம அவங்களை மோட்டிவேட் பண்ணி அவங்களை ஏத்துக்கணும். அதுதான் அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ரிகார்ட். ஆக்சுவலா அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ரிகார்ட் அவர் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணார் ஆக்சுவலானா, அவர் அந்த தெரப்பி பண்ணுவார். ஓகே, அதை நான் டைரக்டிவ் கவுன்சிலிங், அந்த கவுன்சிலிங் தெரப்பி பண்ணும்போது அவங்க அந்த கவுன்சிலிங் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க பேஷன்ஸா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்ல வைக்கணும்ல. இப்ப ஆரம்பிச்சதுதான் அது ஆக்சுவலா. ஓகேவா? நெக்ஸ்ட், கண்டிஷனல் பாசிட்டிவ் ரிகார்ட். கண்டிஷனல் பாசிட்டிவ் ரிகார்ட் often results in incongruence, where there is a disconnect between who someone truly is and who they feel they need to be to receive acceptance. ஆக்சுவலா இங்க சில இடத்துல அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட், ஒரு இது பண்ணாதான் அந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது என்ன ஆயிடுது, அந்த சர்க்கிள் தள்ளி நிக்குது. செல்ஃப் இமேஜுக்கும் ஐடியல் செல்ஃபுக்கும் கொஞ்சம் தூரமா இருக்கு. அந்த மாதிரி ஆகும்போது ஓவர்லாப் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் போது லோ செல்ஃப் எஸ்டீம், இன்க்ரீஸ்ட் ஆங்ஸைட்டி வரும்ன்றார். ஓகே, செல்ஃப் இமேஜ் இஸ் டிஃபரெண்ட் டு த ஐடியல் செல்ஃப். டிஃபரெண்ட் சொல்ல முடியாது, ஒரு ஒத்து போல கொஞ்சம் தான் அதுல ஓவர்லாப் இருக்கு, ரொம்ப இல்ல. ஓகே, நம்ம நினைச்சதுக்கும் அந்த ஐடியல் செல்ஃப் இப்படி ஆகணும்னு நினைக்கிறதுக்கும் நமக்கு தூரம் போயிடுச்சு. ஸோ செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்ப நடக்காது. ஸோ செல்ஃப் ஆக்சுவலைசேஷன்னா என்னன்னா, இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் பிகமிங் த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப் பை ரியலைசிங் யுவர் ஃபுல் பொட்டென்ஷியல் அண்ட் பர்சியூங் அ ட்ரூ கோல்ஸ் அண்ட் பேஷன்ஸ். நம்மளே புரிஞ்சுக்கிறது, அதே மாதிரி நமக்கு இருக்கிற ஃபுல் பொட்டென்ஷியல் என்னன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிறது தான் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். ஓகேவா? இது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன சொல்றாரு, குட் லைஃப் பத்தி பேசுறாரு. குட் லைஃப்னா என்னன்னா, நம்ம ஹியூமன்ஸுக்கு சில நல்ல குவாலிட்டிஸ் இருக்கும் போது நமக்கே இன்னரெண்டா குட் குவாலிட்டிஸ் இருக்குன்னு சொல்றாரு. ஆக்சுவலா இவர் ஹியூமனிஸ்டிக் தியரி என்ன சொல்றாரு, எல்லா மனுஷங்களுக்கும் அவங்களுக்கே தனியா நல்ல பழக்கம்லாம் இருக்கு சொல்றாரு. Life is described in terms of principles rather than stages of development. Striving to become the best version of yourself. Fully functioning people என்ன சொல்றாருன்னா, they continuously work to fulfill their potential in each of these following process. இதெல்லாம் பண்றாங்க. Okay, being true to themselves, meaningful relationship, building deep connections with others, self-acceptance, having the ability to express their thoughts and feelings, working towards fulfilling their abilities and goals, living in alignment with their true self. ஓகேவா? இந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்கிறவங்க தான் ஃபுல்லி ஃபங்க்ஷனிங் பீப்புள். இந்த மாதிரி இருக்கிறவங்க லைஃப்ல நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்கன்னு இவர் சொல்றாரு. இவர் ரொம்ப பாசிட்டிவ் அப்ரோச்ல ஹியூமன்ஸ பார்த்திருப்பாரு இந்த தியரியில. ஓகேவா? அவங்களுக்கு நிறைய நல்ல பழக்கம் இருக்கு, அவங்களுக்கே ஒரு டிரைவ் இருக்கு வளரணும், அவங்களுக்கு என்வாயன்மெண்டோட கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷன் வந்துருச்சுன்னா நல்லா வளர்ந்துடலாம், அவங்களே சில விஷயம் பிலீவ்ஸா புரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரிதான் ஒரு தியரியில நிறைய வரும். ஓகேவா? அதே மாதிரி இந்த ஃபுல்லி ஃபங்க்ஷனிங் பீப்புள்ல கூட கொஸ்டின் கேட்கறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அவர் ஒரு 7 traits சொல்லியிருப்பாரு. அந்த 7 traits இதெல்லாம் தான். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஒரு சம்மரி மாதிரி பார்ப்போம். Carl Rogers theory focuses on the idea that personal growth and happiness come from being true to oneself and having a positive self-image. See, இவர் மெயினா சொன்னது personal growth and happiness come from being true to oneself. நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணோம்னா நமக்கே வந்துரும், அந்த பாசிட்டிவ் செல்ஃப் இமேஜ் இருக்கும் போது நமக்கே வந்துரும்ன்றாரு. நெக்ஸ்ட், he believed that unconditional positive regard, accepting people without judgment, இதுதான் மீனிங், accepting people without judgment. ஓகே, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்களை ஏத்துக்கிறது, ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கிறது, helps individuals develop their full potential. Okay, next, by understanding their own feelings and experiences, people can build meaningful relationship and live fulfilling lives. By understanding, இதுல தான் அவர் என்ன சொல்லியிருக்காரு, செல்ஃப் கான்செப்ட் பத்தி பேசியிருக்காரு, செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், இதெல்லாம் ரொம்ப செல்ஃப் ஒர்த், இது 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஓகேவா? அதே மாதிரி எம்பத்தி இருக்கணும்னு சொல்லுவாரு. அதுவும் இம்பார்ட்டன்ட். அவர் நிறைய எல்லா விஷயமும் ஹியூமன்ஸோட ஒரு ரியல் லைஃப்ல நமக்கு இருக்கிற அந்த இதைதான் தியரியா பண்ணியிருப்பாரு அவரு. ஓகே. கண்டிப்பா இந்த தியரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப பெருசா இருக்குன்னு பார்க்காதீங்க. ஆக்சுவலா ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் ஃபினாமினல் ஃபீல்டு, நெக்ஸ்ட் ஐடியல் செல்ஃப், ரியல் செல்ஃப் பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறமா நம்ம இதை பார்த்தோம். இது அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ரிஹார்ட் பத்தி பார்ப்போம். அப்புறமா குட் லைஃப். ஓகே, ஒரு ஃபுல்ஃபில்லிங் லைஃப் எப்படி வரும்னா, ஒரு குட் லைஃப் எப்படி வரும்னா, சில குவாலிட்டிஸ்லாம் இருந்தா அவங்கலாம் ஃபுல்ஃபில்லிங் லைஃப் சொல்றாரு. ஓகேவா? கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். பேப்பர் 2 எஜுகேஷன்னா நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் போட நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம் கிராக் பண்றதுக்கு இந்த தடவை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.